கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க முடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பார்ப்போமானால், ஏசாயாவின் புத்தகம் 47 அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, நீங்கள் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறதான காரியம் பார்ப்போமானால், தம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துலையுமே என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படக்கூடாது என்று தேவன் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் சதா காலங்களிலும் எந்த இடத்திலும் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் எதற்காகவும் நீங்கள் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகள் கலங்காமல் இருக்கவும், பயப்படாமல் இருக்கவும், கண்ணீர் விடாமல் இருக்கவும் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை சதா காலங்களிலும் உங்களை எந்த இடத்திலும் வெட்கப்படாமல் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். உங்களை கலங்க விட மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகள் கலங்காமலும் வெட்கப்படாமலும் இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. இயேசுவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.